பாஜகவிலிருந்து எஸ்ஜி சூர்யா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இப்போ எம்ஜிஆரால் தேசிய கட்சிகள், எம்ஜிஆருடைய காரணத்தினால தேசிய கட்சிகள் இங்கு கால் ஊன்ற முடியாம போனது அப்படிங்கிற ஒரு கருத்தை விசிக தலைவர் திருமாவளவன் முன் வச்சிருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதே மாதிரி திராவிட இயக்கத்துல பார்ப்பனிகளுடைய ஊடுருவல் எம்ஜிஆரால தான் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் முன் வச்சிருக்கிறார். இந்த கருத்துக்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அதுதாங்க, அவர் அவருடைய கட்சியை வளர்ப்பது, அவருடைய கட்சியில கூட்டணிக்கு அதிக இடங்களை பெறுவது, இதை தவிர்த்து விட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறது, வருத்தப்பட்டு கொண்டிருப்பது ரொம்ப ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்கு. ஏனென்றால் எம்ஜிஆர் அவர்கள் இருந்ததுக்கு அப்புறமாவும் இங்க பாமகன்ற கட்சி எவ்வளவு இடங்களை வென்றது அப்படின்றத நம்ம பார்த்தோம். 2014 மழை தேர்தலில் திமுக வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழித்து வீசப்பட்டு அதிமுக 37 இடங்களையும் பாஜக கூட்டணி 2 இடங்களையும் பெற்றதையும் நம்ம பார்த்தோம். இங்க திராவிட கட்சிகள் இத்தனை வலுவாக இருந்ததற்கான காரணம் ஆளுமைகள் மட்டும்தான். அண்ணாதுரை அவர்களாகட்டும், எம்ஜிஆர் அவர்களாகட்டும், ஜெயலலிதா அவர்களாகட்டும், கருணாநிதி அவர்களாகட்டும், இவ்வளவு போன்ற ஒரு ஆளுமையான தலைவர்கள் தமிழ்நாட்டுல 50 ஆண்டு காலமா திராவிட அரசியல உயிர்ப்போட வச்சிருந்தாங்க. இதை தவிர இவர்கள் சொல்லக்கூடிய சித்தாந்தம் மற்ற விஷயங்கள் எதுவுமே களத்துல இல்லாத ஒரு விஷயம். மிகப்பெரிய ஆளுமைகள். இன்னொன்று, காங்கிரஸ் கட்சி 1967 ஆட்சி இழந்து விட்டால் கூட பாஜக போன்ற கட்சிகள் இங்க வேறு ஊன்றாதது காண்டும் பாஜக என்ற கட்சி தென்னிந்தியாவிலே 1980களுக்கு அப்புறமா தான் நுழையிறாங்க. 50களில் வட இந்தியாவில் ஆரம்பிச்சு பல மாநிலங்கள்ல 60-70 ஆட்சிக்கு வந்திருந்தா கூட தென்னிந்தியாவில் 1980களுக்கு அப்புறமா தான் வந்தது. அதுவும் கர்நாடகாவோட நின்றுடுது. 90களுக்கு பிற்பாதையில தான் ஆந்திர பிரதேசம், தெலுங்கானால 10-15% வரைக்கும் போயிட்டு இருந்தாங்க. அதனால இவர்கள் சொல்லக்கூடிய கூற்றுகள், உவமைகள், கம்பேரிசன்ஸ் எதுவுமே உண்மை கிடையாது. உண்மை என்பது என்னவென்றால் பாஜக தமிழகத்துல வளர்ந்து கொண்டிருக்கின்றது. கடந்த தேர்தலில் 18% நாங்கள் தனித்து ஒரு கூட்டணி அமைத்து பெற்றிருக்கோம். இதை திருமாவளவனும் விசிகாவும் நினைத்தால் அவர்கள் தலைமையில ஒரு கூட்டணியை தமிழ்நாட்டில் உருவாக்க முடியுமா அப்படின்றது கேள்வி. நிச்சயமா முடியாது. இன்னைக்கும் திருமாவளவன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மற்ற வாய்ப்புகள் என்ன? திமுக கூட்டணி முடிஞ்சா ஒண்ணு விஜய் கட்சியில போய் விஜய்க்கு அடுத்தபடியாக கூட்டணியை சேரலாம், இல்லைன்னா அதிமுக சேர்ந்து அதிமுகவுக்கு அடுத்தபடியாக சேரலாம். விசிக என்ற கட்சி காலம் முழுக்க மற்ற கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய இடங்களை பெற்றுக்கொண்டு போட்டியிடக்கூடிய ஒரு யதார்த்தமான களநிலையில தான் நம்ம இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய நம்ம பிஜேபி போன்ற கட்சி 20 மாநிலங்கள்ல ஆளக்கூடிய கட்சி, தமிழகத்தில் கூட இன்னைக்கு 3வது பெரிய கட்சியாக வாக்கு வங்கி நிரூபித்திருக்கக்கூடிய கட்சி, இன்றும் தமிழகத்தில் தனித்து எல்லா இடத்திலும் போட்டி போடுவதற்கு வலுவான கட்டமைப்பை கொண்டுள்ள பிஜேபி கட்சியை மீண்டும் மீண்டும் சித்தாந்தத்தின் அடிப்படையில குறைத்து மதிப்பிடுவது என்பது ஒரு அரசியல் தந்திரமாக இருக்கலாம். ஆனா யதார்த்தம்ன்றது அது கிடையாது. அப்ப தேசிய கட்சிகளை வரவிடாம செஞ்சு விட்டார், தேசிய கட்சிகளுக்கு வழி விட்டார்னா பிஜேபிக்கு 1999 2004 வரைக்கும் கூட்டணியில் இருந்தது திமுக தான். இதே திருமாவளவன் அவர்கள் 2001 தமிழகத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணியில இருந்தார். அப்போ வர வச்சதுக்கு திரு கருணாநிதி அவர்கள் காரணம்னு சொல்லலாமா? அதே மாதிரி 2004 to 2014 அவ்வளவு அக்கிரமங்கள் நடந்தா கூட தமிழர்களுக்கு அதை சகித்து கொண்டு கூட்டணியில் இருந்தது திருமாவளவன் அவர்கள் தான். அப்போ தமிழகத்தில் நடந்த பல அநீதிகளுக்கு மத்திய அரசாங்கம் அந்தந்த காலகட்டத்துல உறுதுணையாக இருந்திருக்கார் திரு திருமாவளவன் அவர்களை. இவர் இப்ப தேசிய கட்சிகளை அவர் விடாம பார்த்தாரு, வந்ததுக்கும் இதுதான் காரணம் அப்படின்னு அது அர்த்தமற்ற பேச்சுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை? போதை பிரச்சனை, கள்ளச்சாராயம் பிரச்சனை, மது பிடிப்பவர்களால் ஏற்படக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இந்த விஷயங்கள்லாம் இன்னைக்குமே பேசாம சித்தாந்தம்னு பேசி என்ன பண்ண போறீங்க? மெட்ராஸ்ல துப்புரவு பணியாளர்கள் 9வது நாளா இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னை முழுக்க எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அவங்க போய் பார்க்கறதுக்கு திருமாவளவன் அவர்களுக்கு மனசு வரலையா? எதற்கு சும்மா இந்த சித்தாந்தம் பேசி 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 மக்களை முட்டாளாக்கலாம் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். களத்துல இன்னைக்கு மக்களுக்கு என்ன பிரச்சனை, எவ்வளவு அவதிப்படுறாங்க, எவ்வளவு கஷ்டம் இருக்கு, சொத்து வரியில இருந்து, தண்ணி வரியில இருந்து, கரண்ட் பில்ல இருந்து எல்லாம் எவ்வளவு அதிகமாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது, வாழ்வாதார பிரச்சனைகள்,
திமுகவில் இருக்கக்கூடிய கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் இருந்து செய்யக்கூடிய அடாவடிகள், அவர்களால் பெறக்கூடிய லஞ்சம், கையூட்டினால சாதாரண மக்களுக்கு பிரச்சனை. சென்னையில ரோட்டு கடை வச்சிருக்கிறவங்க கிட்ட பணம் பிடுங்குறாங்க சார் திமுக காரங்க. அதற்கு அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்காம கட்சி ரீதியான நடவடிக்கை எடுத்து கட்சியிலிருந்து இவங்க நீக்குறாங்க. மதுரையில ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் முழு. நன்றி திரு எஸ்.டி. சூர்யா, உங்க கருத்துக்களை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்க நன்றி.